அரசியல் அமைப்புல பகுதி 4 அரசு நெறிமுறை கோட்பாடு. தமிழ்ல அரசு நெறிமுறை கோட்பாடு, ஆங்கிலத்துல டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது. இது அரசியல் அமைப்புல பகுதி 4 இடம்பெறும். அரசியல் அமைப்பு பகுதி 4 இடம்பெறும். சரத்து 36 முதல் 51 வரை உள்ளடக்கும். சரியா? திரும்பவும் சொல்றேன், அரசு நெறிமுறை கோட்பாடு இது பகுதி 4 சரத்து 36ல இருந்து 51 வரை உள்ளடக்கும். இத பத்தி பார்க்கணும்னா இந்த மொத்த தலைப்புலையும் என்னென்ன பொருள் அடங்கி இருக்குன்னா, இன்ட்ரோடக்ஷன், சரியா, முன்னுரை, அதுக்கப்புறம் கொள்கைகள், இதை 3 பிரிவுகளா பிரிச்சிருப்பாங்க. சரி, சமத்துவ கொள்கை, காந்திய கொள்கை, மேற்கிந்திய கொள்கை அப்படின்னு சொல்றது. சரியா? அப்ப சமத்துவ கொள்கையில என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு, காந்திய கொள்கையில என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு, மேற்கிந்திய கொள்கையில என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றது. ஆங்கிலத்துல சொல்லணும்னா சோசியலிஸ்ட் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசியல் அமைப்புல அரசியலமைப்பு புத்தகம் எழுதப்பட்ட போது சில அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இதுல இருந்து குறிப்பிடப்பட்டது. அதன் பின்னர் என்ன பண்ணாங்க, 4 முறை இதுல சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. அரசியலமைப்புல 4 முறை சட்ட திருத்தம் பண்ணி இந்த பகுதிகளை சில சரத்துக்கள் என்ன பண்ணிருக்காங்க, சேர்த்திருக்காங்க, இல்ல வரையறை மாத்திருக்காங்க, அது மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அதன் பின்னர் லாஸ்டா என்ன பண்ண போறோம்னா வழக்குகள். சரியா? இத ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வெர்சஸ் டிபிஎஸ்பி, அதாவது அடிப்படை உரிமை பெருசா, டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதான் அரசு நெறிமுறை கோட்பாடு பெருசா, எதை அரசியல் அமைப்புல முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றது தான் இது கடைசியா குறிப்பிடப்பட்டது. அப்ப இந்த பாடம் எதை பத்தி பேசும் அப்படின்னா, இந்தியாவில் அரசாங்கத்தால் வழங்கப்படுற நலத்திட்ட உதவிகள், இலவசங்கள் எல்லாமே, இப்போ பேறுகால உதவி தொகையா இருக்கட்டும், இல்லைன்னா முதியோர் உதவி தொகையா இருக்கட்டும், இல்லைன்னா இலவச சைக்கிள் வழங்குறதா இருக்கட்டும், லேப்டாப் வழங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு புவர் ஃபேமிலிஸ்க்கு உதவித்தொகைகள் வழங்குறதா இருக்கட்டும், இல்லை ஸ்காலர்ஷிப் வழங்குறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அரசியல் அமைப்புல இதுல குறிப்பிடப்பட்டிருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம இந்தியாவுக்குள்ள வழங்க முடியும். அப்ப நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு, பிறந்தது முதல் இறந்தது வரை நிறைய நலத்திட்ட உதவிகள், இலவசங்கள் இருக்கு. அது எல்லாமே இதுக்குள்ள குறிப்பிடப்பட்டிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம வழங்க முடியும். சரி, அது மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கங்களா இருந்தாலும் சரி. அதான் இப்ப என்ன பண்ண போறோம், விரிவா பார்க்க போறோம். சரியா? நம்ம அரசியல் அமைப்புன்றது 60க்கும் மேற்பட்ட நாடுகளை ஒப்பிட்டு எடுக்கப்பட்டது. அப்ப இந்த அரசு நெறிமுறை கோட்பாடு நீங்க தெளிவா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இது எல்லாமே நலத்திட்ட உதவிகள். அரசாங்கம் என்னென்ன நலத்திட்டங்களை, என்னென்ன உதவிகளை இந்த குடிமக்களுக்கு செய்யணும் அப்படின்றதுதான் இந்த பகுதியில குறிப்பிடப்பட்டிருக்கும். திரும்பவும் சொல்றேன், அரசாங்கம் தன்னோட கடமையா இந்த குடிமக்களுக்கு என்னென்ன நலத்திட்ட உதவிகள் செய்யணும் அப்படின்றதுதான் என்னது இதுல குறிப்பிடப்பட்டிருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இது எங்க இருந்து நம்ம அரசியலமைப்பு, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம அரசியலமைப்பு 60க்கும் மேற்பட்ட நாடுகளோட அரசியலமைப்பை ஒப்பிட்டு எடுக்கப்பட்டது. அப்ப நம்ம இதை எங்கிருந்து எடுக்கிறோம்னா, அயர்லாந்து ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து இதை என்ன பண்றோம், காப்பி பண்றோம். அயர்லாந்து அரசியலமைப்புல இருந்து இதை எடுக்கிறோம். அயர்லாந்து இது எங்க இருந்து எடுத்திருக்கு அப்படின்னா, ஸ்பெயின் நாட்டுல இருந்து இந்த பகுதியை எடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி, இதனோட மைய நோக்கம் என்ன, இந்த பகுதியோட அரசு நெறிமுறை கோட்பாடோட மைய நோக்கம் என்ன அப்படின்னா, வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு ஆங்கிலத்துல குறிப்பிடுவாங்க, தமிழ்ல வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்ஃபேர் ஸ்டேட்னா மாநிலம் எடுத்துக்கூடாது. இத வெல்ஃபேர் ஸ்டேட்னா இந்த நாட்டு மக்கள் அனைவரும் வளர்ச்சி அடையணும். சரியா? அனைவருமே என்ன பண்ணும், வளர்ச்சி அடையணும். இதோட மைய நோக்கம் சோசியல், எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சமூகம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவம் அப்படின்றதுதான் இதோட மைய நோக்கமா அமையும். சரியா? எப்ப ஒரு நாடு வளர்ச்சி அடையும், எல்லாருமே சமமானா, எல்லாரும் சமூகத்துல சமமானா, எல்லாருமே பொருளாதாரத்துல சமமானா, எல்லாரும் அரசியல் ரீதியான கருத்துக்கள்ல பொதுவானா என்ன ஆகும், இந்த நாடு வளர்ந்த நாடா மாறும் அப்படின்றதுதான் இதோட மைய நோக்கம், இந்த பகுதியோட மைய நோக்கம். சரியா? கிரான்வில் ஆஸ்டின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அடிப்படை உரிமை, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிளஸ் டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பினா நான் திரும்ப சொல்லிட்டேன், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை கோட்பாடு. அதுதான் என்ன சொல்றோம், டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி சொல்றோம். அடிப்படை உரிமை மற்றும் அரசு நெறிமுறை கோட்பாடு, இது ரெண்டுமே என்னன்னா அரசியல் அமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம என்னன்னு, நம்ம உயிரோடு இருக்கோம்னா என்ன பண்ற, நம்மளோட ஆன்மா நமக்குள்ள இருக்கு. நம்ம ஆன்மா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டா என்ன ஆயிடும், இறந்துரும். அப்ப அவ்வளவு முக்கியத்துவம் சொல்றாரு கிரான்வில் ஆஸ்டின். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிளஸ் டிபிஎஸ்பி இத கன்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் ஒன்னு திரும்ப சொல்லிக்கிறேன், இந்த அந்த எழுதி போட்டிருக்கிறது எல்லாமே தமிழ் மொழியில இருக்கும். ஆனா உனக்கு சொல்லும் போது தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் இரண்டுமே தான் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா
கான்ஸ்டியூஷனை பொறுத்த அளவுக்கு, அரசியலமைப்பு பொறுத்த அளவுக்கு ஆங்கில வரையறைன்றது எனது மிக சரியான ஒரு வாக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனா தமிழ்ல சில இடங்கள்ல பெயர் ஆக்கம் செய்யும் போது, மொழி ஆக்கம் செய்யும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதனாலதான் நான் தமிழ்லயும் குறிப்பிடுவேன், ஆங்கிலத்திலையும் குறிப்பிடுவேன். சரியா? அப்ப கிரான்வில் லாஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் டிபிஎஸ்பி அடிப்படை உரிமையும் அரசு நெறிமுறை கோட்பாடு ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் த கன்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாரு. அரசியல் அமைப்பின் ஆன்மா அப்படின்னு வரையறுக்கிறாரு. சரியா? இதுல சரத்துக்கள், இந்த இன்ட்ரடக்ஷன்ல 2 சரத்து கொடுத்திருப்பாங்க. சரியா? 36 என்னன்னா ஸ்டேட் சரத்து. 36 என்ன, ஸ்டேட் என்பதன் விளக்கத்தை குறிக்கும். அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, ஸ்டேட்னா பகுதி 3ல பார்த்திருப்போம். சரியா? அடிப்படை உரிமை. சரியா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை இருக்கும். அதுல ஸ்டேட்னா என்னன்னு குறிப்பிடப்பட்டிருக்குமோ அதே விளக்கத்தை தான் என்ன பண்ணும் சரத்து 36 குறிப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது சரி, சரத்து 12 என்ன சார் சொல்லியிருக்கு அப்படின்னா, பாராளுமன்றம் மற்றும் மத்திய அரசாங்கம் 1. சரியா? இரண்டாவது சட்டமன்றம் மற்றும் மாநில அரசாங்கங்கள், உள்ளாட்சிகள் மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்கள் இல்ல அரசு நிறுவனங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 4 பகுதியை ஸ்டேட் என்றது உள்ளடக்கும். சரியா? சரியா? அப்ப 36 ஸ்டேட் என்பதன் விளக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? சரத்து 37. சரியா? இந்த சரத்து 37 ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த முடியாது. நாங்க என்ன சொல்றாங்க, அரசாங்கம் இதெல்லாம் வழங்கணும், அரசாங்கம் இது எல்லாமே வழங்கணும். ஆனா இது வழங்காத பட்சத்துல நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த முடியாது. இட் இஸ் நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்லியிருப்பாங்க, இதுல நலிவுற்ற மக்களுக்கு உதவித்தொகை வழங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீ என்ன பண்ணக்கூடாது, அரசியலமைப்புல சொல்லியிருக்கு, அப்ப நலிவுற்ற மக்களுக்கு உதவித்தொகை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு, இதுல வழங்கல அப்படின்னு வந்து என்ன பண்ண முடியாது, கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட முடியாது. அதான் இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த முடியாது அப்படின்னு 37 சொல்லிட்டாங்க. இதுதான் இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? அடுத்தது இந்த பகுதியை அரசு நெறிமுறை கோட்பாட 3 பகுதியா பிரிக்கிறாங்க. சமத்துவ கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னது, சோசியல் பிரின்சிபல். இது காந்தியன் பிரின்சிபல், காந்திய கோட்பாடு. இது லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல், மேற்கிந்திய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 3ஆ பிரிக்கிறாங்க. இல்ல என்ன பண்றாங்க, அதன் அடிப்படையில சரத்துக்களை வகைப்படுத்துறாங்க. சமத்துவ கொள்கை அப்படின்றத முதன்மையா பாக்குறோம், சோசியலிஸ்ட் பிரின்சிபல் அப்படின்றத முதன்மையா பாக்குறோம். இதுல சரத்து 38. சரியா? வருமானத்தில் சமத்துவத்தை நிலைநாட்டுதல், நீதியானது சமூக பொருளாதார அரசியல் வேறுபாடின்றி வழங்க வேண்டும் அப்படின்றாங்க. சரியா? அப்ப என்னது, வருமானத்துல என்ன பண்ணணும், சமத்துவத்தை நிலைநாட்டணும், எல்லாருமே சமமாகணும். அதுதான் இதோட மைய நோக்கம். அதை தாண்டி நீ என்ன புரிஞ்சுக்கணும், சமத்துவ கொள்கை, எல்லாரும் சமமாகணும். அதுக்கு அந்த அரசாங்கம் என்னென்னலாம் பண்ணும், இதெல்லாம் செஞ்சா நம்ம எல்லா மதத்தினரும் எல்லா வகுப்பினரும் எல்லா பிரிவினரும் என்ன பண்ணலாம், சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு முயற்சிக்கலாம் அப்படின்றது அரசாங்கம் சொல்றாங்க. முதலாவது சொல்றாங்க, பொருளாதாரத்துல முதல்ல என்ன பண்ணும், சமத்துவத்தை நிலைநாட்டணும். அதுக்கப்புறம் வழங்கப்படுற நீதி வழங்கப்பட்டா அதுல என்ன பண்ணும், எந்த சமூகம் பார்க்கக்கூடாது, பொருளாதார ஏற்றத்தை பணக்காரனா ஏழையான்னு பார்க்கக்கூடாது, அரசியல்வாதியா இல்லையான்னு பார்க்கக்கூடாது, எல்லாருக்கும் என்ன பண்ணும், எல்லாரும் சமத்துவம் அடைய செய்யணும். அதுதான் இது 38 அப்படின்ற சரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். சரத்து 39 அனைத்து குடிமக்களுக்கும் அடிப்படை வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய, லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். என்னது, ஒரு எல்லா குடிமகனும் இந்த பூமியில வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி தரணும். அதுதான் என்னது, வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த. இந்த லைவ்லிஹுட் மிஷன் சொல்லிட்டு நிறைய திட்டங்களை அரசாங்கம் என்ன பண்ணும், மத்திய அரசாங்கம் வெளியிட்டே இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திட்டம் லைவ்லிஹுட் மிஷன் கீழே என்னது, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றது. சரியா? சுருக்கமா சொல்லணும், அந்த 100 நாள் வேலையோ இல்ல கிராமப்புறங்கள்ல சொல்லும் போது இந்த ஏரி வேலை அப்படின்னு சொல்லப்படுறது, இந்த வேலைகளோ அதுதான் என்ன பண்றாங்க, இந்த லைவ்லிஹுட் மிஷன். அங்க வந்து வேலை செய்யறது இல்ல கம்பேரிட்டிவா மிக குறைந்த அளவு தான் வேலை செய்யப்படுது. வேலை செய்யலன்னு சொல்ல முடியாது. வேலை செய்யும் போது அந்த ஊதியத்துக்கு ஏற்ற வேலை செய்யறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் அரசாங்கம் ஏன் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினா, அதை நம்பி இருக்கிறவங்க நிறைய மக்கள் இருக்காங்க. இப்ப 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இல்லைன்னா மிக மோசமான நிலைக்கு போறதுக்கான சூழ்நிலையும் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அதனாலதான் என்ன பண்றாங்க, அரசாங்கம் அந்த ரூபாய் அந்த மக்களுக்கு போய் சேரட்டும், குறைஞ்ச அளவு ஊதியம் வேலை செஞ்சாவது என்ன பண்ணிட்டோம், அந்த ஊதியத்தை வாங்கிக்கட்டும் அப்படின்றதுக்காக அந்த திட்டத்தை என்ன பண்ணிருக்காங்க,
அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுதான் அனைத்து குடிமக்களுக்கும் அடிப்படை வாழ்வாதாரத்தை, ஒருத்தன் வாழ்றதுக்கான வாழ்வாதாரத்தை என்ன பண்ணணும், உருவாக்கி தரணும் அப்படின்றதா என்னது 39. யார் உருவாக்கி தரணும், இந்த அரசாங்கம் உருவாக்கி தரணும் அப்படின்றது. சரியா. விதி 39A இலவச சட்ட ஆலோசனை வழங்குதல், நீதியை நிலைநாட்ட. சரியா. என்ன பண்ணும், ஃப்ரீ லீகல் எய்ட் ஃபார் புவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணும், ஒரு பொருளாதாரத்துல பின்தங்கிய மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணும், இலவசமா சட்ட ஆலோசனை. ஏன், ஒரு பொருளாதாரத்துல மேம்பட்டு இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு, ஒரு வக்கீலுக்கு சம்பளம் கொடுத்து என்ன பண்ணுவாரு, அந்த வழக்கை நடத்தலாம். இப்போ பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கு வக்கீலுக்கு என்ன பண்ண முடியாது, சம்பளம் கொடுத்து அதை அவங்க கேட்கிற அமௌண்ட் கொடுத்து என்ன பண்ண முடியாது, அந்த வழக்கை நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அதனால என்ன பண்ண முடியாது, என்ன பண்ணிடக்கூடாது, அவருக்கு வந்து நீதி வந்து மாத்தி வழங்கிடக்கூடாது. அதனால என்ன பண்றாங்க, அரசாங்கமே என்ன பண்ணும், இலவச சட்ட ஆலோசனை வழங்கணும் அப்படின்றதான் 39A அப்படின்றது. சரியா. அடுத்தது 41 வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தும். சரியா. 41ன்னா டு மேக் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தணும். தவறும் பட்சத்துல சரியா உதவி தொகைகளை வழங்கணும். சரியா. ரைட் டு ஒர்க் அப்படின்றது வேலை செய்வதற்கான உரிமை, நமக்கு வேலை செய்வதற்கான உரிமை இருக்கு, அந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் இந்த அரசாங்கம். தவறும் பட்சத்துல என்ன பண்ணணும், அவங்களுக்கான உதவி தொகைகளை வழங்கணும் அப்படின்றது. சரியா. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பட்டதாரி உதவித்தொகை படிச்சுட்டு என்ன பண்றாங்க, வேலை இல்லாம இருக்காங்களா அப்படின்னா அவங்க என்ன பண்ணும், வேலையில்லா பட்டதாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு போய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான உதவித்தொகைகள் மாதம் தோறும் நேரடியா வங்கி கணக்குல ஏறிடும். சரியா. அது மாதிரியான என்ன பண்றாங்க, அரசியலமைப்புல வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி தரணும், தவறும் பட்சத்துல அவங்களுக்கு என்ன பண்ணும், உதவி தொகைகளை வழங்கணும் அப்படின்றது 41ல குறிப்பிடப்பட்டிருக்கு. 42 இருக்கும். சரியா. பேறுகால உதவித்தொகை, அதாவது என்னன்னா நலிவுற்ற மக்கள், அதாவது உடல்நல குறைபாடு உள்ள மக்களை அவங்களுக்கு என்ன செய்யுது, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். வேலை செய்ய முடியாத சூழ்நிலையில என்ன பண்ணணும், அவங்களுக்கான உதவி தொகைகளை வழங்கணும். மட்டர்னிட்டி ரிலீஃப், அதான் பேறுகால உதவித்தொகை. அதான் உடல் ரீதியாவோ அவங்க நலிவு பெற்றிருந்தாலும் குறைபாடு இருந்தாலும் அவங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரதுக்கு என்ன பண்ணணும், ஏற்படுத்தி தரணும். தவறும் பட்சத்துல என்ன பண்ணணும், அவங்களுக்கான உதவித்தொகைகள் வழங்கணும். எக்ஸாம்பிளா எடுத்துக்கினா முத்துலட்சுமி அம்மாள் பேறுகால உதவித்தொகை அப்படின்னு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, கர்ப்ப காலத்தின் போது என்ன பண்ணுவாங்க, உதவித்தொகைகளை வழங்குறாங்க. 2-3 தவணையா என்ன பண்றாங்க, உதவித்தொகைகளை வழங்குறாங்க. ஏன், கர்ப்ப காலத்தின் போது அவங்க என்ன பண்ண முடியாது, வேலைக்கு போக முடியாது. அதே மாதிரி அவங்க சத்தான ஊட்டச்சத்துடைய பொருட்களை எடுத்துக்கணும். இல்ல எடுத்துக்கல அப்படின்னு என்ன பண்ணும், குழந்தை குறைபாடோட பிறக்கும். அது யாருக்கு தான் பிரச்சனை, அந்த குடும்பத்துக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, அந்த குடும்பத்துக்கு மட்டும் அது சுமை கிடையாது, இந்த நாட்டுக்கும் அது என்னதான் சுமைதான். அந்த குழந்தை ஒரு நியூட்ரிஷனான ஊட்டச்சத்தோட வளர்ந்துச்சுன்னா நாளைக்கு அது படிச்சு வரும். நாளைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய அதிகாரிகள் ஆவாங்க. அவங்க என்ன பண்ண, வருமான வரி செலுத்துவாங்க. அதுக்காக என்ன, அதை நோக்கி கிடையாது, அதுக்காக தான் பண்றாங்கன்றது கிடையாது, அதுவும் ஒரு காரணம். சரியா. அப்ப முத்துலட்சுமி அம்மாள் பேறுகால உதவித்தொகை என்ற உதவித்தொகை எல்லாம் வழங்கப்படுது. 42. 43ன்னா வாழ பாதுகாப்பான சூழலை தர வேண்டும். அப்ப அடிப்படையா வாழ்றதுக்கான என்ன பண்ணும், லிவிங் வேஜஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சரியா. அப்ப பாதுகாப்பான சூழலை லிவிங் வேஜஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வாழ பாதுகாப்பான சூழலை உருவாக்கி தரணும். வாழ்வதற்கான குறைந்தபட்ச ஆதரவு தொகையை என்ன பண்ணும், அதை உருவாக்கி தரணும் அப்படின்றத 43ல குறிப்பிடப்பட்டிருக்கு. 43A நிர்வாக முடிவுகளில் ஊழியர்களை ஈடுபடுத்தல், பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட். இது என்னது, சமத்துவம், எல்லாரும் சமம் அப்படின்றதுக்கு தான் இந்த சரத்துக்கள் எல்லாமே குறிப்பிடப்படுது. என்னன்னா நீங்க படங்கள்ல பார்த்துருக்கலாம், என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிர்வாகம், அந்த கம்பெனி என்ன பண்ணும், முக்கிய முடிவுகள் எடுக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, யூனியன், லேபர் யூனியன் ஊழியர்கள் இருப்பாரு, அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு, ஒரு சங்கம் இருக்கும், அதுல ஒரு தலைவர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாங்க, முக்கிய முடிவுகள், இப்ப வேலை நேரத்தை அதிகரிக்கிறதோ இல்ல குறைக்கிறதோ இல்ல வேற ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும், என்ன பண்ணுவாங்க, ஊழியர்கிட்ட என்ன பண்ணும், கருத்து கேட்டுப்பாங்க. அதுதான் என்னது 43A அப்படின்ற சரத்து தான் என்ன பண்ணுது, நீ கம்பெனியோட ஓனரா இருந்தாலும் சரி இல்ல ஒரு நிறுவனத்தோட உரிமையாளரா இருந்தாலும் சரி, அப்ப என்ன பண்ணணும், அங்க எடுக்கிற முக்கிய முடிவுகள்ல அந்த என்ன பண்ண, ஊழியர்கிட்டயே கருத்து கேட்கணும், அந்த முக்கிய முடிவுல ஊழியர்களும் பங்கேற்கணும் அப்படின்றதுதான் 43A சரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா. 47 ஊட்டச்சத்தில் உயர்வடைய செய்யணும். டு ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன், டு ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுதான் என்னது, ஊட்டச்சத்தில் உயர்வடைய செய்ய வேண்டும். சரியா. அதுதான் என்னது, இதுதான் சமத்துவ கொள்கைன்னு சொல்லப்படுறது. இதெல்லாமே என்னது, அனைவரும் சமமாகணும் அப்படின்றதுக்காக அரசாங்கம் நான் சொன்ன நலத்திட்டங்கள் எல்லாமே, உதவிகள் எல்லாமே என்னது, இதன் அடிப்படையில செய்வாங்க. அதுக்கு அடுத்தது காந்திய கொள்கை.
காந்தியோட கருத்து எப்பயுமே காந்தியோட கோட்பாடு, காந்தியோட கருத்து எங்க இருக்கும்? நலிவுற்ற மக்கள், எஸ்சி எஸ்டி பீப்புள், பெண்கள் முன்னேற்றம், விலங்குகள் பாதுகாப்பு, பஞ்சாயத்து ராஜ், உள்ளாட்சி, இதுதான் மேம்போக்கான நீ தலைப்பெடுத்துனா அவரோட கருத்துன்னு பாத்தீங்கன்னா உள்ளாட்சிகள்ல அதிகாரத்தை போய் யாருக்கிட்ட கொடு? உள்ளாட்சிக்கிட்டே கொடு. கிராமப்புறங்களே அவங்களே தலைவர், மெம்பரு, கவுன்சிலரு எல்லாத்தையும் அவங்களே தேர்ந்தெடுத்துட்டு என்ன பண்ணட்டும், அவங்களே செலவிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாரு? நலிவுற்ற மக்களை எப்பவுமே அவர் பேசிட்டு இருப்பாரு. எஸ்எஸ்டி பீப்புள் டெவலப்மெண்ட், உமன் டெவலப்மெண்ட் அப்படின்ற வார்த்தைகள்லாம் அடிப்படும். சரியா? அதைதான் என்ன பண்ண போறோம்? அவர் என்னென்ன அவர் சொன்ன கருத்துல இருந்து என்னென்ன உதவி தொகைகள்லாம் வழங்கப்பட்டு இருக்கு, என்னென்ன உதவிகள்லாம் நலத்திட்டங்கள்லாம் செய்யப்பட்டு இருக்கு அப்படின்றது பார்ப்போம். விதி அதாவது சரத்து 40 பஞ்சாயத்து முறையை உருவாக்குதல், டு எஸ்டாப்ளிஷ் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. பஞ்சாயத்து உருவாக்கி என்ன பண்ணோம்? அதிகாரத்தை அவங்க கிட்டே கொடுங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். 73வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்துல என்னது அட்டவணை பார்க்கும்போது, அட்டவணை வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா. 73வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் செஞ்சு என்ன பண்ணிருப்பாங்க? 29 விதிமுறைகளை என்ன பண்ணிருப்பாங்க? அரசியல் அமைப்புல சேர்த்திருப்பாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாமே என்ன பண்ணுவாங்க? மாவட்ட திட்ட குழு, அதான் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிஷன் இருக்கும், அவங்க தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? காந்தியோட அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு வார்டு மெம்பரை தேர்ந்தெடுத்துக்குவாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கிராமப்புற தலைவரை தேர்ந்தெடுத்துக்குவாங்க, அப்புறம் கவுன்சிலரை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அவங்களுக்கான என்னது நிர்வாகத்தை அவங்களே நிர்வகிச்சுக்கணும் அப்படி சொல்றது. அப்ப பஞ்சாயத்து முறையை உருவாக்கி சுயாட்சி அவங்ககிட்டே ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்றத இந்த 40ல. சரியா? 43 என்னன்னா குடிசை தொழில்களை ஊக்குவித்தல். என்ன சார் இங்கே 43 வருது, இங்கே 43 வருது அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். சரியா? இதுல என்ன சொன்னாங்கன்னா வாழ பாதுகாப்பான சூழலை தர வேண்டும் மற்றும் வாழ்வதற்கான குறைந்தபட்ச ஊதியத்தை உருவாக்கி தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அதுதான் என்ன பண்றோம் இப்ப 43ல குடிசை தொழில்ன்றது என்ன? வாழ்றதுக்கு எத்தனை குறைந்தபட்ச ஊதியம், அந்த பீடி சுருட்டுறதா இருக்கலாம், பட்டாசு அந்த சுருட்டி தர்றதா இருக்கலாம், அந்த கவர் சுருட்டி தர்றதா இருக்கலாம், வேற என்ன ஊறுகாய் பேக்கிங்கா இருக்கலாம். சரியா? அது மாதிரி எல்லாமே என்னது குடிசை தொழில்கள் இடம்பெறும். அப்ப என்ன பண்ணுது இந்த 43ன்றது குடிசை தொழில்களை ஊக்குவிக்கணும். இப்ப என்ன பண்றாங்க? கரண்ட்ல மானியம் கொடுப்பாங்க. இல்லைன்னா நீ ஒரு குடிசை செய்ய போறியா அப்ப என்ன மானியத்துல என்ன பண்ணுவாங்க? லோன் ஃபெசிலிட்டி, கடன் ஃபெசிலிட்டி பண்ணி தருவாங்க. இதெல்லாமே என்னது 43 அடிப்படையில. சரியா? குடிசை தொழில்களை ஊக்குவிக்கணும் அப்படின்றது. 43B அப்படின்றது என்னது? கூட்டுறவு சங்கங்களை அமைத்தல், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். அப்ப என்ன பண்ணுவாங்க? கூட்டுறவு சொசைட்டி, வெவ்வேறு விதமான அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்ன பண்ணுவாங்க? கோஆபரேட்டிவ் கூட்டுறவு சங்கம்னா என்ன? பட்டு கூட்டுறவு சங்கம் இருக்கும். பட்டு உற்பத்தியாளர் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு சங்கத்தை உருவாக்குவாங்க. அவங்களுக்குள்ள பணம் அதிகமா அவங்க கிட்ட கொஞ்சம் மிச்சம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அந்த வங்கியில போய் போட்டுப்பாங்க. சரியா? சரி, அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க? அந்த உறுப்பினர்களுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க? கடன் எடுத்துப்பாங்க மிக குறைந்த வட்டி வீதத்துல. அது என்னது? அந்த கூட்டுறவு சங்கங்களை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது 43B. அடுத்தது 46 எஸ்சி எஸ்டி மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார ஊக்குவித்தல். எஸ்சி எஸ்டி மட்டும் கிடையாது, எஸ்சி எஸ்டி மற்றும் நலிவுற்ற மக்களின் கல்வி மற்றும் பொருளாதாரத்தை ஊக்குவித்தல், டு ப்ரமோட் த எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டி அண்ட் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு அரசியல் அமைப்புல கொடுத்துருப்பாங்க. டு ப்ரமோட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டி அண்ட் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரியா? கல்வி மற்றும் பொருளாதார என்ன பண்ணணும்? பொருளாதாரத்துல ஊக்குவிக்கணும். யார? எஸ்சி எஸ்டி பீப்புளை மற்றும் பின்தங்கிய பிரிவினரை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? 46 அடிப்படையில. இதன் அடிப்படையில எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, எஸ்சி எஸ்டி எஜுகேஷன் ஃபீஸ் ஃப்ரீ பண்றாங்க. அது மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் உண்டு. சரியா? அதன் அடிப்படையில தான். சரி, இப்ப பெண்களுக்கு வந்து என்ன பண்றாங்க? பெண்களுக்கு வந்து அரசு பள்ளிக்கூடங்கள்ல பயின்றிருந்தாங்கன்னா அவங்க என்னது மேல் படிப்புக்கு போகும்போது அது என்ன மாதந்தோறும் 1000 ரூபாய் அவங்களுக்கு நேரடியாக என்ன பண்றோம்? அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்றோம் அப்படின்ற திட்டங்கள் எல்லாமே என்ன பண்றாங்க? அறிமுகப்படுத்துறாங்க. சரி, 47 இறுதியா 47னா மது போதைப் பொருளில் இருந்து விடுவிக்க உதவுதல். சரியா? என்ன பண்ணும்? மதுவுக்கு போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்காங்கன்னா அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்? நிறைய முயற்சிகளை கையாளணும் அப்படின்றதுக்காக தான் என்னது 47 குறிப்பிட அப்படியே விட்டுறக்கூடாது. அதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணும்? தன்னோட முயற்சிகளில் ஈடுபடணும் அப்படின்றத அந்த 47 கொடுத்துரும். 48னா பசு வதை தடை அப்படின்னு இருக்கும். விலங்குகளை என்ன பண்ணக்கூடாது? வதைப்படுத்தக்கூடாது அப்படின்றது காந்தி சொல்றாரு. இது காந்தியோட நோக்கத்தின் அடிப்படையில மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணுன்றதுதான் 40, 43, 43B, 46, 47 மற்றும் 48. சரிங்களா? இது காந்திய கொள்கை. அடுத்தது மேற்கு இந்திய கொள்கை, லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல் அப்படின்னு இருக்கும். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா
இது வந்து எல்லாரும் சமன்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சரத்துக்கள் அமையும். இது எல்லாமே காந்திய கொள்கை என்னன்னா, எஸ்சி எஸ்டி பீப்புளோ நலிவுற்ற மக்களோ இவங்கள உயர்த்தணும் அப்படின்ற நோக்கத்துல உருவாக்கப்படும். மேற்கிந்திய கொள்கை அப்படின்றது என்னன்னா லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல். எல்லாருமே எல்லா மதம் சார்ந்து எல்லா பிரிவினரையும் எல்லாரையும் ஒன்றுபடுத்தணும், எல்லா இந்த உலகமே ஒன்றுபடணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த கருத்துக்கள் எல்லாமே முன்வைத்திருக்கோம். சரியா? விதி 44, அதாவது சரத்து 44, அனைவருக்கும் பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப சிவில் சட்டம் கிரிமினல் சட்டம் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. சரியா? அப்ப சிவில் சட்டம் கிரிமினல் சட்டம்னா உனக்கே தெரியும். கிரிமினல் சட்டம்ன்றது எந்த மதமா இருந்தாலும் வெவ்வேறு மதம், சிவில் சட்டம்ன்றது எல்லா மதத்தினுக்கும் வெவ்வேறு சிவில் சட்டம் இருக்கு. கிரிமினல் சட்டம்ன்றது எல்லா மதத்தினருக்கும் ஒரே கிரிமினல் சட்டம் தான். சிவில் சட்டம் எப்படி சார் வேறுபடும்? இப்ப இந்துக்கள் இருக்காங்கன்னா இந்துக்கள் வந்து ஒரு திருமணம் தான் பண்ணிக்கணும், அதுதான் இந்து முறைப்படி குறிப்பிடப்படுது. முஸ்லீம் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு வரையறை இருக்கு. சரியா? அப்ப இப்ப கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு வரையறை இருக்கு. இப்ப நம்ம இந்துக்கள் இருக்காங்கன்னா இப்போ நம்ம திருமணத்துல என்னென்னலாம் கஸ்டம்ஸ் கலாச்சார முறை எப்படி ஃபாலோ பண்ணுவோம், நம்ம வந்து கயிறு கட்டி என்ன பண்ணுவோம் திருமணம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவோம், அப்படி நடந்துருச்சுன்னா 2 பேருக்கு திருமணம் நடந்துருச்சு அப்படின்றது நம்ம மதத்துல சொல்லப்படுது. இப்போ கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கன்னா ரிங்கு மாத்திப்பாங்க, அது அவங்களோட மதத்தின்படி பைபிள் படிச்சு ரிங் மாத்திப்பாங்க. முஸ்லீம்ஸ் இருக்காங்கன்னா அவங்க மதத்தின்படி திருமணம் பண்ணுவாங்க. அது ஒரு சொத்துரிமை இருக்குன்னா இந்துக்களுக்கு வேற விதமான சொத்துரிமை, கிறிஸ்டியன்ஸுக்கு வேற விதமான சொத்துரிமை, முஸ்லீம்ஸ்க்கு வேற விதமான சொத்துரிமை இருக்கும். அப்ப சிவில் சட்டங்கள்ல மாறுபடுது. அப்படி இல்லாம எல்லாருக்குமே என்னது பொது சிவில் சட்டம். சரத்து 44 ரொம்ப முக்கியமானது. பொது சிவில் சட்டம், எல்லா மதத்தினருக்கும் ஒரே சிவில் சட்டம் தான் இருக்கணும் அப்படின்றத இந்த 44 சரத்து வலியுறுத்துது. அதுக்கடுத்து 45, 6 வயது வரை கட்டாய கல்வி மற்றும் குழந்தை நலம். சரியா? சைல்டு கேர் அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அண்டில் த ஏஜ் ஆஃப் 6 இயர்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. 45ல குழந்தை நலன். இப்ப குழந்தைகள் இருக்காங்கன்னா என்ன, பால்வாடி அங்கன்வாடிஸ் இருக்கு, அங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான அவங்க ஊட்டச்சத்துல என்ன பண்ணுவாங்க, மேன்மை அடைய முட்டை வழங்குறாங்க, அந்த சத்து மாவுக்கள் வழங்கப்படுது, அது குழந்தைகள். மற்றும் 6 வயது முடியும் வரை என்ன பண்ணணும், கட்டாய கல்வி வழங்கணும். அரசாங்கம் என்ன பண்ணும், கட்டாயமா 6 வயசு முடியும் வரைக்கும் என்ன பண்ணும், கல்வி வழங்கியே தீரணும் அப்படின்றது 45ல. சரி, 48 விவசாயம் மற்றும் வேளாண்மையை அறிவியல் தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்தல், அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டு இம்ப்ரூவ் த சயின்டிபிக் டெம்பர் இன் குறிப்பிடப்பட்டிருக்கும். விவசாயம் வேளாண்மையை ஊக்குவிக்கணும், அது மட்டும் இல்லாம என்ன பண்ணும், அறிவியல் தொழில்நுட்பத்தை என்ன பண்ணும் அதில் அறிமுகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணும், அரசாங்கம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. விவசாயத்துக்கு என்ன பண்றாங்க, நிறைய மானிய கடன் வழங்கப்படுது. சரியா? மானியத்துல நிறைய கடன் வழங்குது. மானியத்துல என்ன பண்றாங்க, அந்த உபகரணங்கள் வாங்கப்படுது, டிராக்டர் சப்சிடியில வழங்குறாங்க. சரியா? அதே மாதிரி பயிர்களுக்கும் மீன் வளர்க்கு சப்சிடி தராங்க. அது மாதிரி பயிர்களுக்கும் மற்றும் என்னது, இப்போ வேளாண்மை அப்படின்னா விலங்குகள் வளர்ப்பு. இப்போ என்ன பண்றாங்க, பசுமாடு இருக்குன்னா பசுமாடு வாங்குறதுக்கோ வளர்க்கறதுக்கோ என்ன பண்றாங்க, உதவி தொகைகள் தராங்க. அது இல்லாம என்ன பண்றாங்க, மானியத்துல கடன் தொகையும் தராங்க. இப்போ ஆடு மாடு அது மாதிரி எல்லாமே என்னது வாங்குறதுக்கு கடன் தொகை வழங்கப்படுது அரசாங்கத்துல. சில பிரிவினருக்கு என்ன பண்றாங்க, மானியமும் வழங்கப்படுது. அதுதான் என்னது இந்த 48ல குறிப்பிடப்பட்டிருக்கு. 48 ஏன்னா சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, என்வரான்மெண்டல் அண்டு வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு குறிப்பிடுவோம். இந்த சுற்றுச்சூழல் என்ன பண்ணணும், நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பா இருந்தால் தான் என்ன பண்ணணும், நமக்கு பாதுகாப்பான காற்று கிடைக்கும், பாதுகாப்பான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த முடியும். அப்ப சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், வனவிலங்குகளை என்ன பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னு குறிப்பிடப்படுறது 48. 49 வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் சின்னங்கள் மற்றும் பொருட்களை பாதுகாத்து டு ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரிசர்வ் மானுமெண்ட்ஸ் பிளேசஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் இடங்கள் மற்றும் புராதன சின்னங்களை என்ன பண்ணும், பாதுகாக்கணும் அப்படின்றதுதான் 49. 50 மிக முக்கியமானது, நிர்வாகத்துறையில் இருந்து நீதித்துறையை பிரித்தல். அப்ப டு செப்பரேட், சரியா, எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரம் ஜுடிஷியரி. சரியா? நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தெடுத்தல். சரியா? திரும்பவும் சொல்றேன், டு செப்பரேட் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். நிர்வாகத்துறைன்னு இருக்கு, நீதித்துறைன்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணும், நிர்வாகத்துறையில இருந்து நீதித்துறை என்ன பண்ணும், பிரிச்சு எடுக்கணும் அப்படின்றதான் இந்த 50வது சரத்து. சரியா? 51 சர்வதேச அளவில் அமைதியை நிலைநாட்டி சகோதரத்துவத்தை வளர்த்தல். அப்ப என்ன பண்ணும், டு செக்யூர் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் அமைப்புல குறிப்பிடப்பட்டிருக்கும். சர்வதேச அளவில் என்ன பண்ணணும், அமைதி நிலைநாட்டும், நம்ம எல்லாருமே சகோதரர்கள், நம்ம எல்லாருமே இந்தியர்கள் அப்படின்னு நிலைநாட்டுறதுக்கு என்னது
அதுக்கான முயற்சிகளை என்ன பண்ணணும், இந்த அரசாங்கம் வழங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் என்னது, சமத்துவ கொள்கை, காந்தியன் கொள்கை, மேற்கு இந்திய கொள்கை. இது முதல்ல மனப்பாடம் பண்ணணும்னா உனக்கு கஷ்டமா இருக்கும். நீ புரிஞ்சுக்கிட்டனா கண்டிப்பா இது ரொம்ப சுலபமா இருக்கும். இது கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த பகுதியை டிபிஎஸ்பி பகுதி 4 அரசியலமைப்பை வந்து 4 முறை திருத்தம் செஞ்சிருக்காங்க. சரிங்களா? அதன் மூலியமா என்னென்ன சரத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்குன்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 அப்போ சட்ட திருத்தம் செய்யும் போது 4 சரத்துக்களை இதுல சேர்த்திருக்காங்க. என்னன்னா 39, 39A, 43A, 48A எல்லாமே இதுல பார்த்துட்டோம். சரியா? இது எல்லாத்தையுமே 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமா இதுல சேர்க்கப்பட்டது. 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமா 38 சேர்க்கப்பட்டது. இந்த 38 சேர்க்கப்பட்டதா, 38 ஏபிசிடி போட்டதா சில பேர் கேட்பாங்க. ஏபிசிடி போட்டதானா சார் சேர்க்கப்பட்டது, 38 சேர்க்கப்பட்டதா அப்படின்னா அதுல ப்ரொவிஷன்ஸ், அதுல சில கருத்துக்களை என்ன பண்ணிருப்பாங்க, சேர்த்திருப்பாங்க. சரியா? 86வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா 45, 21 அப்படின்னு 21 ஏன்னு சேர்த்திருக்காங்க. 45ல என்ன இருக்குன்னா 6 வயது முடியும் வரை கட்டாய கல்வி வழங்க வேணும்ன்றது ஃபர்ஸ்ட்ல எங்க இருக்கு, 45ல தான் இருக்கு. அதை 86வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் பண்ணி எங்க கொண்டு போறாங்க, அடிப்படை உரிமைக்கு கொண்டு போறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வைக்கிறாங்க, அடிப்படை உரிமையில வைக்கிறாங்க. ஏன் அடிப்படை உரிமையில வச்சா என்ன பண்ணலாம், அவன் போய் உரிமையா கேட்டுக்கலாம் அரசாங்கத்துக்கிட்ட. 6 வயது முடிகிற வரைக்கும் என்ன பண்ணணும், எனக்கு கட்டாய கல்வி வழங்கணும் இந்த அரசாங்கம் அப்படின்றது என்ன பண்ணிருக்காங்க, கேட்க முடியாது. அதனால என்ன பண்றாங்க 45ல இருந்து கொண்டு போய் 21A என்ன பண்றாங்க வைக்கிறாங்க. 97வது அரசியலமைப்பு சட்டத்தில் 2011 சரத்து 43B கோஆபரேட்டிவ் கூட்டுறவு சங்கங்கள் அப்படி சொல்லப்படுறது எங்க இருக்கும், காந்திய கொள்கையில் இருக்கும். சில கூட்டுறவு சங்கங்களை அமைக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னது இந்த 97வது சட்ட திருத்தம். சரி, இப்ப வழக்குகள்னு பாத்துக்கிட்டா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பிக்கும், அதாவது அடிப்படை உரிமைக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுக்கும் இது ரெண்டுத்துக்கும் என்னது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. எதை முதல்ல வைக்கணும், எதை இரண்டாவதா வைக்கணும் அப்படின்னு சொல்றது. அதுக்காக தொடுக்கப்பட்ட வழக்கு தான். அரசியல் அமைப்புல அடிப்படை உரிமை முதல்ல வைக்கணுமா, டிபிஎஸ்பி முதல்ல வைக்கணுமா அப்படின்றது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் அதிகமான அதிகாரம்னு சொல்லிட்டு அதை முன்னாடி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா டிபிஎஸ்பி தான் அதிகமான அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டுமே சமமானதுதான், எதுவும் ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சது கிடையாது அப்படின்ற கருத்தை வைப்பாங்க. இறுதி என்ன சொல்லுவாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை தான் அதிகார வரம்பு அதிகம், அதை ஃபர்ஸ்ட் 3வது பகுதியில் வச்சிருங்க, டிபிஎஸ்பி 4வது பகுதியில் வச்சிருங்க, ஆனா ரெண்டுமே எந்த குறைஞ்சது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுப்பாங்க. உனக்கு அது எல்லாமே பரிசையில கேட்க மாட்டாங்க, எது உயர்ந்தது எது தாழ்ந்ததெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா வழக்குகள் கேட்பாங்க. இந்த வழக்குகள் கொடுத்துட்டு ஆண்ட கேட்கலாம், இல்ல மேட்ச் த ஃபாலோவர்ல கேட்கலாம். சரியா? அப்ப செம்பகம் துரைராஜன் வழக்கு 1951, கோலக்நாத் வழக்கு 1967, கேசவநந்த பாரதி வழக்கு 1973, மினர்வா மில்ஸ் வழக்கு 1980. அப்படி இல்லைன்னா வேற எப்படி டிஎன்பிசில ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வழக்குகள் என்ன பண்ணுவாங்க, செம்பகம் துரைராஜன் வழக்கு எடுத்துட்டு வேற எதுனா ஒரு வழக்கு பேர் என்ன பண்ணுவாங்க இதுல சேர்த்துருவாங்க. அப்படின்னும் போது இதுல அரசு நெறிமுறை கோட்பாட்டில் பொருந்தாத வழக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கேள்வியே கேட்டுருவாங்க. இவ்வளவுதான் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடு அப்படின்ற பகுதி. சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா நலத்திட்ட உதவிகளா இருக்கட்டும், இல்ல ஊக்கத்தொகைகளா இருக்கட்டும், அரசாங்கத்தால வழங்கப்பட்டுட்டே இருக்கு பல திட்டங்களால. அதை கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, ஸ்கீம்ஸ் மூலியமா கேள்விகள் எப்பயும் இடம்பெற்றுட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா நம்மளோட அகாடமியோட வீடியோஸை டெய்லி பார்க்கணும் அப்படின்னா காஞ்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.